வழக்கில் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கியது உச்சநீதிமன்றம். சிபிஐ வழக்கு நிலுவையில் உள்ளதால் சிறையில் இருந்து வெளியே வருவதில் தொடர்கிறது சிக்கல். நிதிஷ்குமார் மற்றும் சந்திரபாபு நாயுடுவின் கிருபையினால் மோடி அரசு நடைபெறுகிறது. எந்த நேரத்திலும் இந்த அரசு கவிழலாம் என விருதுநகர் எம்பி மாணிக்கம் தாக்கூர் பேட்டி. பட்டாசு தொழிற்சாலை விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மத்திய அரசு 4 லட்சம் இழப்பீடு வழங்க வேண்டும். உரிமம் வழங்குவது மத்திய அரசு, இழப்பீடு வழங்குவது மட்டும் மாநில அரசா எனவும் எம்பி மாணிக்கம் தாக்கூர் கேள்வி. மாநில அரசு எப்படி 3 லட்சம் ரூபாய் நிதியளிக்கிறதோ அதே போல மத்திய அரசு இதற்காக 4 லட்சம் ரூபாய் நிதி அளிக்க வேண்டும். ஏனென்றால் இதற்கு லைசன்ஸ் கொடுக்கின்ற பொறுப்பு என்பது மத்திய அரசுடைய பொறுப்பு. லைசன்ஸ் கொடுப்பது மட்டும் மத்திய அரசு, நிதி இழப்பு கொடுப்பது மட்டும் மாநில அரசு என்பது சரியாக இருக்காது. இதில் மாற்றம் தேவை. கடந்த ஆட்சியிலே மன்மோகன் சிங் அரசு ஆட்சி அதற்காக நிவாரணம் கொடுத்திருக்கிறது. அதேபோல் பாஜகவிற்கும் ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கும் என்ன சம்பந்தம் என்பதைத்தான் போலீஸ் தேட வேண்டும். அதை மூடி மறைக்கத்தான் அண்ணாமலை சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கோருகிறார் என மாணிக்கம் தாக்கூர் பேட்டி. ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய படுகொலைக்கும் என்ன சம்பந்தம் என்பதுதான் போலீஸ் தேட வேண்டியது. அதை மூடி மறைப்பதற்காகத்தான் அவர்கள் சிபிஐ இந்த வழக்கை வழங்க வேண்டும் என்று அண்ணாமலை சொல்லிக் கொண்டிருக்கிறார். அவர்களை பொறுத்த மட்டும் மீண்டும் சொல்கிறேன், RSS போட்டு கொடுத்த அவர்களுக்கு அளித்த பணியும் பயிற்சியும் இதுதான். மும்பையில் மீண்டும் பெய்யும் கனமழையால் சாலைகளில் தேங்கும் வெள்ளம், குடியிருப்பு பகுதிகளில் சூழ்ந்த தண்ணீரால் மக்கள் பாதிப்பு. பல்லடம் அருகே பஞ்சு கழிவுகள் மறுசுழற்சி செய்யும் ஆலையில் தீ விபத்து. அருகிலுள்ள பழைய பனியன்கள் சேகரிக்கும் குடோனிலும் தீ பரவியதால் பரபரப்பு. ஒசூர் அருகே RTO சோதனை சாவடியில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் அதிரடி சோதனை. கணக்கில் வராத 2,89,500 ரூபாய் ரொக்க பணம் சிக்கியது. விதிகளை மீறியதற்காக பறிமுதல் செய்யப்பட்ட காரை மீண்டும் TTF வாசனிடம் ஒப்படைக்க மதுரை நீதிமன்றம் மறுப்பு. காரை ஒப்படைத்தால் அதே குற்றத்தை மீண்டும் செய்ய வாய்ப்புள்ளதாக கருத்து. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.